Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulillahi Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 7வது தராவியை முடித்துவிட்டு நாம் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தராவி தொழுகையில் கிட்டத்தட்ட சூரா அன்பால் மற்றும் சூரா தௌபா மற்றும் சூரா யூனுஸிலே ஒரு சில பகுதிகள் ஓதப்பட்டன. இந்த 9 ஜுஸுல நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை சில இடத்துல சொல்லி காட்டுகிறார், சில சம்பவங்களை சொல்லி காட்டுறார். அந்த வரிசையில ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் என்ன செய்யறோம், நீ இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் சென்ற போது நடந்த சம்பவம். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறார். சூரா தௌபா சொல்லக்கூடிய வசனம். இஸ்லாம் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்பு உள்ள இஸ்லாம், ஹிஜ்ரத்துக்கு பின்பு உள்ள இஸ்லாம் இந்த 2 வகையாக பிரிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல நபியாக ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட 53 வயசு வரைக்கும், அதாவது 13 ஆண்டுகள் என்ன செய்யறாங்க, நபியாக தாவத் பண்றாங்க மக்கா நகரத்துல. அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், குறைவான முஸ்லிம் தான் இஸ்லாம் தெரிந்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப அதிகமான மக்கள் கிடையாது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் ஏழைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் ஏழைகளா இருந்தாங்க. ஒரு சில குறிப்பிட்ட சஹாபி மக்கள் தான் செல்வந்தரா இருந்தாங்க. அதுவும் எப்படி சொன்னா, ஒரு சொல்றாங்க இல்லையா, பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த மக்கள் வாழ்ந்து இருந்தாங்க ஹிஜ்ரத்துக்கு முன்பு மக்காவுல. இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பகிரங்கமா தொழ முடியாது, பகிரங்கமா குர்ஆன் ஓத முடியாது. ஏன்னா எங்க தொழுதாலும் சொன்னா அடிப்பாங்க. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட காபத்துல்லா தொழும் பொழுது ஒரு கேள்விப்பட்டிருப்பா இல்லையா, ஒட்டகத்துடைய அந்த கழிவுலாம் தூக்கி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதுன்னு நம்ம சில சம்பவத்துல பார்க்கிறோம். இப்ப அந்த அளவுக்கு மிகவும் துன்பத்துக்கு உள்ளாப்பட்டு இருந்த நேரத்துல தான் பல சஹாபிக்கு கேட்கலாம், யா ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய உதவி கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஆனா ஹிஜ்ரத் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு நாட்டுல பிறந்து வளர்ந்த ஒரு நாட்டை துறந்து எல்லா விதமான சொத்து பத்தியும் துறந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது என்பது மிகப்பெரிய விஷயம். இப்ப எப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய அனுமதியை எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் முதல் ஹிஜ்ரத் நடக்குது. முதல் ஹிஜ்ரத் என்ன சொன்னா, ஒரு சில சஹாபிங்க ஜஅஃபர் ரலியல்லாஹுடைய தலைமையில எங்க போறாங்க சொன்னா, அபிசினியாவுல சொல்ல என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அபிசினியாவுக்கு போங்க, அவர் ஒரு நல்ல மன்னர் இருக்கிறாரு, நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறாரு. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, கிறிஸ்தவ மன்னர் தான், ஆனா நல்ல மனிதர். என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபி என்ன செய்றாங்க சொன்னா, ஜஅஃபர் ரலியல்லாஹு தலைமையில அதாவது அபிசினியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் என்ன செய்றாங்க, அங்க போறாங்க. அடுத்து என்ன செய்றாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சொல்லி காட்டுறாங்க, நீங்க ரெடியா இருங்க, தயாரா இருங்க, எப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி வரும்னா ஹிஜ்ரத்துக்கு போகலாம் சொல்லி என்ன செய்றாங்க. அவங்க இவ்வாறு தன்னுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்திக் அவங்களை என்ன செய்றாங்க சொல்லி தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல சொன்னா ஒரு கட்டம் வருகிறது, அல்லாஹ்வுடைய அனுமதி வருகிறது. என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் செல்லுமாறு எங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகுமாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், அல்லாஹ் அனுமதி கொடுக்கின்றார். இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரத் நடக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்கன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே பல காஃபிர் என்ன செய்றாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த ஊரை விட்டு போக முடியாத அளவுக்கு பெரிய ஒரு தடை போடுறாங்க. அதாவது எப்போ சொல்லுவாங்க, சுற்றி வளைப்பு சொல்லுவாங்க, சுற்றி வளைச்சு என்ன செய்யணும், ஊரை விட்டு போக கூடாது. குறிப்பாக எப்படி சொன்னா திட்டம் போடுறாங்க, இன்னைக்கு நைட் என்ன செய்யணும், அதாவது என்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போக போறாங்களோ அந்த இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய சொன்னா, எல்லாம் கூட்டாக சேர்ந்து எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சிடணும் என்று என்ன செய்யறாங்க, பல காஃபிர்கள் குறிப்பாக அபூ ஜஹல் தலைமையில் என்ன செய்யறாங்க, முடிவு செய்யறாங்க. இப்ப ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தர் கொலை பண்ணா என்ன ஆகும், சமுதாயத்தில் பெரிய ஒரு சர்ச்சையாகும். கூட்டாக செய்யும் போது ஒரு கலவரத்தில் ஆயிடும், யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா. இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு சுற்றி என்ன செய்யறாங்க சொன்னா காஃபிர்களுக்கு முற்றுகையிடுறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல யார் இருக்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. கூட யார் இருக்கிறா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார். அந்த வருங்காலத்துல அந்த இடத்துல மருமகனார் ஆகலாம். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, அவங்க சொல்லிட்டு அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, தன்னுடைய அதாவது தன்னுடைய தம்பியான மருமகனான அலிக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அலியே இந்த இடத்துல நீங்க படுத்துருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த படுக்கையில படுப்பாங்களோ அந்த படுக்கையில செய்றாங்க, அலி அவங்க படுக்க வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, என்ன சொல்றாங்க சொன்னா, இந்த நபருக்கு இந்த பொருள் அமானிதமா கொடுக்க வைக்கப்பட்டிருக்கு.
அந்த நபிசுல்லாஹ் வந்து நபியாக இருக்கிறாங்க, அவங்க வந்து மக்களுக்கு தாவத்து பண்றாங்க. பல மக்களுடைய எதிர்ப்பு இருந்தும் கூட பல பேர் செய்றாங்க. நபிசுல்லாஹ் அம்மானுக்கு பொருளை கொடுத்துருக்காங்க, அம்மானுக்கு சில பொருளை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நைட் என்ன செய்யறோம், நான் வந்து இந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு போறோம், நாங்க நீ என்ன செய்ய காலையில் எழுந்த உடனே இந்த நபருக்கு இந்த பொருளை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, நீங்க மதீனாவுக்கு வாங்க சொல்றாங்க. சொன்னோடனே அதே அவங்க என்ன தெரியுமா தைரியமா போனாங்க சொல்றாங்க. சார் சம்பவத்தில் போறோம் எப்படி சொன்னா எந்த பயமும் இல்லை. அதாவது படுக்கை என்பது வந்து ஒரு கொலைக்கரமான படுக்காது. நபிசுல்லாஹ் படுத்த படுக்கை இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா எதுதான் நடக்கலாம். நபிசுல்லாஹ் கொலை செய்வதற்காக தான் காஃபிர்கள் வெளியே நிற்கிறாங்க. இப்ப என்ன செய்றாங்க, நபிசுல்லாஹ் வந்து நாளைக்கு வாங்க சொன்ன உடனே இவங்க உள்ளத்துல என்ன தெரியுமா, கண்டிப்பா நமக்கு எதுவும் ஆகாது. ஏன் நபிசுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அமானிதத்தை எல்லாம் கொடுத்துருங்க, நீங்க மதீனாக்கு வாங்க, அப்ப எதுவும் ஆகாது நம்பி என்ன செய்றாங்க, தைரியமாக போய் புரிஞ்சு படுத்துறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கும்போது பார்த்தா காஃபிர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சூரா யாசீனுடைய ஒரு சில வசனங்கள் எடுத்து ஓதி என்ன செய்றாங்க, அந்த மக்கள் மீது முகத்துல மண்ணியை வீசிவிட்டு அந்த கூட்டத்தை கலந்து போயிடுறாங்க. இதுதான் அல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்து, இதே ஆயத்துல நீங்க ஓதுற இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அமா ரமைத இது ரமைத வலா இன்னல்லாஹ ரமா. ரபியே நீங்க மண் எரிஞ்சீங்க பாத்தீங்களா, அந்த மண் நீங்க எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். ஏன்னா ஒரு பிடிமணி எவ்வளவு போகுது, பல மக்கள் நிற்கிறாங்க. அப்ப எல்லாம் எப்படி சொன்னா நபிசுல்லாஹ் வந்தா உடனே மேல பாய்ச்சி கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தை கலந்து போயிடுறாங்க. எப்படி போறாங்க, சர்வ சாதாரண போயிடுறாங்க, ஒரு மண்ணை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அல்லாஹ் பாதுகாப்பா அல்லாஹ் வந்து நபிசுல்லாஹ் வந்து அல்லாஹ் கலந்து போக வச்சுட்டான். இப்ப இது உள்ள இருக்குது யாரு, அலிரதியல்லாஹு. இப்ப என்ன வந்து பாக்குறாங்க, இன்னும் யாரும் வெளியே வரவே இல்லையே. மன்னார் உள்ள பார்த்து படுக்கையில் இருக்கிறது யாரு, அலிதான் இருக்கிறாங்க. நபிசுல்லாஹ் அவங்க இல்ல. உடனே என்ன கேட்கும் பொழுது எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. உடனே சுற்றி தேடுறாங்க ஃபுல்லா. ஏன்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து வாகன வசதி பக்கத்தில் ஒட்டகம் தானே. அப்போ என்ன செய்ய சொன்னா ஒரு தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குறைஷி மக்களுடைய காற்று என்ன செய்ய சொன்னா கூட்டம் என்ன செய்யுது, நபிசுல்லாஹ் அவங்க அபூ பஸீத் அவங்க என்ன செய்ய தேடி கொண்டு போறாங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல நபிசுல்லாஹ் அவங்க ஒரு அபூ பஸீத் அவங்க ரெண்டு இருக்காங்க. மூணாவது யாருன்னு சொன்னா ஒரு காஃபிர், அதாவது சொன்னாங்க இஸ்லாம் ஏற்காத ஒரு மனிதனை வந்து செய்றாங்க ஒரு வழிகாட்டியாக. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்ன சொன்னா நேரான பாதையில போன என்ன செய்வாங்க, இவங்க பிடிச்சிருவாங்க. அதனால குறுகலான பாதை, குறுகிய பாதை இருக்கு இல்லையா, இந்த பாதையில காத்து போவதுக்காக வேண்டி அந்த வழியை அறிந்த ஒரு நபர் என்ன செய்யறாங்க, கூட கூட்டிட்டு போறாங்க. அவன் என்ன செய்யறா சொன்னா அங்க மறைந்து கடைசியில் எங்க போறாங்க சொன்னா சவுர் கோவிலுக்கு போயிடுறாங்க. சவுர் கோவில் நீங்க ஊரில் வந்து மக்காவில் அந்த ஹஜ்ஜுக்கு உம்ரா போகும்போது சவுர் கோவில் காட்டுவாங்க. ஆனா சவுர் கோவில் எப்படி பார்த்து சொன்னா இன்னைக்கு விசாலமான கோவில் கிடையாது, சிறிய போகாது. அந்த குகையை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். கீழே குடிச்சு பார்த்தா உள்ள என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அது சின்ன குகை. இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா கிட்டத்தட்ட அந்த குகையில போய் தங்குறாங்க. ஆனா நபிசுல்லாஹ் தேடி என்ன செய்யறாங்க சொன்னா அவங்க கால் தடத்தை பார்த்து காத்து நேரா குகைக்கிட்ட வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்துட்டு பாக்குறாங்க. என்ன சொன்னா நேர குகைக்குள்ள யாரு இருந்தா, நபிசுல்லாஹ் இருக்கிறாங்க கூட அபூ பஸீத் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து விசாலமான படுக்க தூக்க கூட முடியாது, அவ்வளவு உறுதிய போகாது. இந்த நேரத்துல அபூ பஸீத் உள்ளத்துல வந்து ஒரு பயம் வருது. என்ன தெரியுமா, அந்த காஃபிருக்கு நேர தேடி கொண்டு கிட்ட வந்தாங்க. யாராவது ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்த்தா நாம காலி. நான் என்ன பத்தி கவலை இல்லை, நபிக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மந்திரிக்கு நம்பி கிட்ட வந்தாங்க, தேடி வந்தாங்க. யாராவது கிட்ட குடிச்சு பார்த்தாலும் நம்ம பார்த்துருவாங்க சொல்லும் பொழுது அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாங்க. அல்ல கூடாங்க சொல்லி காட்டா இது ஒரு பாட்டு காரி அந்த ரெண்டு பேருக்கு சில சொன்னா அந்த குகையில் இருக்கும் பொழுது இரண்டு நபர்களில் இரண்டாம் முறாக இந்த அபூ பஸீத் சொல்றாங்க கவலைப்பட்டு சொல்லும் பொழுது நபிசுல்லாஹ் சொன்ன வார்த்தை லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக தங்கள் தோழர்களுக்கு சில தைரியம் ஊட்டுறாங்க. இப்ப இந்த சம்பவத்தை சொன்ன உடனே எப்படி சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா. அல்லாஹ் என்ன சொன்னா ஒரு பெரும் படைக்குடி, பெரும் படை சொன்னா கண்ணுக்கு காணாத படை அல்லாஹ் சொல்லி காட்டுறா. ஒரு ஜுனுதில்லம் தரோஹா, அதாவது யாரும் பார்க்காத படை கூட அல்லாஹ் என்ன செய்யறார், நபிசுல்லாஹ் அவங்கள வந்து அந்த காஃபிர் கண்ணிலிருந்து அல்லாஹ் மறைத்து தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி நம்ம உள்ளத்துல தைரியத்தை தெரியுமா, அல்லாஹ் நம்மோடு இருக்கு. எல்லாருக்கும் வார்த்தை வரணும். எதுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். குர்ஆன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1400 வருஷமா குர்ஆன் ஓதிட்டு இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஆயத்துக்களை ஓதாம நம்ம சூறா கடக்க முடியாது. அப்ப என்ன சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பயன்படுத்த தெரியுமா, எந்த சோதனை வந்தா சரி அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் இந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் செய்வான்
நமக்கான வாழ்க்கைக்கான வெற்றிக்கான பாதியை வந்து அல்லாஹ் வந்து திறந்து வைப்பான். நம்ம வந்து சில நேரத்துல பதட்டம் துன்பம் வரும்போது மனசு என்ன செய்யணும் சொன்னா, அதாவது கலங்கிடும். மனசு கலப்பு வந்து தெரியுமா, நம்ம யாரும் காப்பாற்றோம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வாயில் என்னங்க வரணும், இன்னொன்றாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றார் வார்த்தையை எப்படி சொன்னாங்க, வாழ்க்கையில் என்ன செய்யும், மிகப்பெரிய பலத்தை உண்டு பண்ணணும், நல்ல ஒரு பாதுகாப்பா அது ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் வரையும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த உதவியை எதிர்பார்த்து மக்களாக, அல்லாஹ் உதவி பெற்ற மக்களாக ஆக்கப்படுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ഖതായാனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ திலாவத்தனா வ ஸாயிர அமாலனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலா நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.